بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மா ஹுக்கும் இஸ்திஅமால் மஅஜூன் அஸ்னான், பற்பசை புழங்குவது. ஒரு நோம்பாளி பற்பசையை புழங்குவது, குத்ரத்துல் உதுன், காது வலி இருந்தால் ஒரு 1, 2, 3 சொட்டு நீர் விடுவது, மருந்து விடுவது. அதே போல மூக்கில் ஏதாவது வருத்தம் இருந்து அந்த மருந்து சொட்டு விடணும் என்றிருந்தால், அல்லது கண்ணிலே வலி இருக்கிறது, கண்ணில் வலி இருக்கின்ற பொழுது நோம்பாளி இவைகளை செய்வது. பற்பசையினால் பல்லை தீட்டுவது, காது, மூக்கு, கண் இவைகளுக்கு வருத்தம் இருந்தால் அந்த சொட்டு மருந்தை விடுவது கூடுமா கூடாதா? வைத்தியர்களுடைய ஆலோசனையின்படி ஒரு நாளைக்கு 3 விடுத்தம் இவைகளை விடுவதற்கு அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தால், அவசியம் இருந்தால் அது கூடுமா கூடாதா? அதே நேரத்தில் நோம்பாளி அதனுடைய சுவையை பெற்றுக்கொண்டால், தொண்டக்குழியிலே காதுக்கு விடுகின்ற அல்லது மூக்கில் விடுகின்ற அல்லது கண்ணுக்கு விடுகின்ற இவைகளில் ஏதாவது ஒரு சுவையான தன்மையை தொண்டக்குழியிலே பெற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, கணியத்துக்குரிய சகோதரர்களே, பற்பசையினால் பற்களை துப்புரவு செய்வது, தந்தீஃப், துப்புரவு செய்வது, அது நோம்பை முறிக்காது. எது போலன்னு சொன்னால், கஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்வதைப் போல, குச்சி போன்றவற்றினால் மிஸ்வாக் செய்வதைப் போல பற்பசையினால் பல்லை துப்புரவு செய்வதை நோம்பை முறிக்காது. ஆனால் அவ்வாறு செய்பவர்கள் அதிலிருந்து எதுவும் உள்ளே செல்லாத அளவுக்கு பாதுகாத்து கொள்வது கடமையாகும். அது மிகைத்து, நோக்கமன்றி மிகைத்து உள் சென்று விடுமையானால் ஃபலா கலா அலைஹி, நோம்பை கலா செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதே போலதான் குத்ரத்துல் ஐன், கண் வலி இருக்கிறது, அலம் இருக்கிறது, அதற்கு ஒரு 1, 2, 3 சொட்டு நீரை விடுவது, காது போன்றவைகளும் உலமாக்களுடைய மிக சரியான கருத்தின்படிக்கு அவ்விரண்டு நோம்பை முறிக்காது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபைன் வஜித தஅமல் குதூரி ஃபி ஹல்கிஹி, அந்த விடப்பட்ட அந்த சொட்டு மருந்தின் சுவை தொண்டக்குழியிலே பெற்றுக்கொள்ளப்பட்டால், ஹலஜிப் அலைல் கலா, கலா செய்வது அவசியமானு கேட்டால், பல் கலா அஹ்வத், கலா செய்வது பேணுதலுக்கு மிக நல்லது. ஆனால் வலா அஜிபு, வாஜிபாகாது. ஏனென்றால் அவ்விரண்டும் லைசா மன்ஃபதைனி லி தஆமி வ ஷராபி, அதை உணவு குடிபானம் சொல்வதற்குரிய பிரதானமான வழியில்லை என்பதனால். அம்மல் குத்ரத்து ஃபில் அன்ஃப், மூக்கை பொறுத்தவரையில் நீர் சொட்டை விடுவது, அந்த மருந்தை விடுவது, வலா தஜூசு, அது ஜாயிஸாகாது. ஏனென்றால் மூக்கு அது உணவு உட்செல்லும் வழியாக கருதப்படுகிறது. இதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வபாலிக ஃபில் இஸ்தின்ஷாக், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலே நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இல்லான் தக்கூன சாய்மன், நோம்பாளியாக இருந்தாலே தவிர என்று நபிகளார் அதை வரையறுத்திருக்கின்றார்கள். ஆகவே வலாமன் ஃபாலதாலிக்க, அதை செய்தால், மூக்கினுள் சொட்டு மருந்துகளை விட்டால் இந்த ஹதீஸை ஆதாரம் வைத்து கலா செய்வது வாஜிபாகும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.